விமர்சனங்கள் இல்லாம வாழ முடியாது. அதை எப்படி மார்க்கம் கையாள சொல்லுதோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒரு செய்யறதுனால உலகமே விமர்சித்தாலும், மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சாலும் அவன் நாடணும்ல. மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய நாடினாலும் என்ன செஞ்சிட முடியும்? அவன் நாடணும்ல. அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்டு போகக்கூடிய நேரத்துல உலகமெல்லாம் எதிர்த்தாலும் தூக்கி போட்டுருங்க. மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து போறீங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடலைன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. இந்த மனுஷன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இவன் நீங்கள் மௌத்தா போகிற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான், அல்லது உங்களுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான். உங்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடிடுவான் அந்த பக்கம் பார்த்து. உங்களுக்கு நீங்கள் மரணம் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களை அடக்கம் ஆகிட்டு உட்காந்து அவன் KFCயோ அல்லது பிரியாணியோ சாப்பிட்ருப்பான். அவ்வளோதான் அவனுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் அவனுக்கும் உங்களை தொடர்பு. நீங்கள் இங்கே திருப்தியையோ, நீங்கள் இங்கே அங்கீகாரத்தையோ, நீங்கள் இங்கே தவறாக ஒருத்தன் நினச்சிடக்கூடாதோ என்று நினைக்கக்கூடிய முதல் அங்கீகாரம் அல்லாட்ட தான். அதை வாங்கிட்டீங்கன்னா, அதை எதிர்பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தோணாது. அதை எதிர்பார்க்கலன்னா, மக்களோட திருப்தி எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அவங்க விமர்சிச்சிங்கன்னா, இப்படி பசிக்காதீங்க, இப்படி பேசாதீங்க, நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்லி மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தாலும் அவங்களிடத்து வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய சூழல் ஏற்படும். அல்லாஹ்வுடைய திருப்தி நாடி இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை.